திருச்சிற்றம்பலம். முருகப்பெருமானை நேரில் வரவழைக்கச் செய்யும் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய கந்தர் அனுபூதி பாடல் மற்றும் விளக்கமும். இன்று பதிகம் 10. கார்மாமிசை காலன்வரில் கலப தேர்மாமிசை வந்தெதிரப்படுவாய் தார்மார்பவலாரி தலாரியேனும் சூர்மாமடிய தொடுவேலவனே. வேலவனே, எப்பொழுதும் வெற்றி மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் திருமார்பை உடைய கந்தப் பெருமானே, பலன் என்ற அசுரனுக்கு பகைவனான இந்திரலோகத்திற்கு தலைவனான இந்திரனுக்கு எதிரியான மாமரமாகி நின்ற சூரபத்மன் அழியும்படி செலுத்திய வேலாயுத கடவுளே, என் உயிரை எடுத்து போக யமதர்மராஜா தன் கரிய எருமை வாகனத்தில் வருவாராயின், அழகிய தோகைகளை உடைய உனது தெய்வீக மயில் வாகனத்தில் ஏறி வந்து எழுந்தருளி எனக்கு காட்சி தந்து அருள்வாயாக கந்தப் பெருமானே. வலன் என்ற ஒரு அசுரன் இருந்தான். அவன் சிவபெருமானை குறித்து கடும் தவம் செய்து அவரிடமிருந்து தான் இறந்த பிறகு தன் உடல் நவரத்தினங்களாக மாற வேண்டும் என்ற வரத்தை வேண்டி பெற்றான். அவ்வாறு வரம் பெற்ற பின் தேவர்களின் அரசனான இந்திரனுடன் ஒரு போர் புரிந்து அவனை தோற்கடித்தான். இந்திரன் போரில் தோற்றிருந்தாலும் அவனுடைய வீரத்தை மெச்சி தன்னிடமிருந்து ஒரு வரம் கேட்டு பெறுமாறு வலனிடம் கூறினான். இதை கேட்ட அவ்வசுரன் சிரித்து, என்னால் போரில் தோற்கடிக்கப்பட்டு நீ என்னை வரம் வேண்டி பெற சொல்கிறாயே, வேண்டுமானால் நான் உனக்கு ஒரு வரம் தருகிறேன், கேட்டு பெறுவாயாக என்றான். இந்திரன் தனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் அசுரனை யாகத்தில் பலியிடும் ஒரு பசுவாக வேண்டினான். அவனும் அவ்வாறு செய்ய அவ்வசுரனை இந்திரன் அழித்தான். அவ்வாறு வலன் இறந்தவுடன் அவன் சிவனாரிடமிருந்து பெற்ற வரத்தால் அவன் உடல் நவரத்தினங்களாக மாறியது. வலனை இவ்வாறு தவறான முறையை பிரயோகித்து கொன்றதாலும் மேலும் வேறு பல கொடுமைகளை செய்ததாலும் இந்திரன் சூரபத்மன் என்ற அசுரனால் பலவிதமாக துன்பப்படுத்தப்பட்டார். மரண பயத்தை போக்கிக் கொள்வதற்கு இந்த பதிகம் மிகவும் உகந்த பிரார்த்தனையாகும். இறைவன் மேல் பக்தி கொண்டிராத சௌகீகவாதிகளை மட்டுமே யமன் நெருங்குவார். கரிய எருமை வாகனத்தின் மீது அமர்ந்து யமன் வரும் கோலமே பயங்கர அச்சத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் வெற்றி வாகை சூடிய மார்புடன் அழகிய தோகைகளை உடைய மயில் மீது அமர்ந்து பவனி வரும் வசீகரமான கந்த பெருமானின் உருவமே பக்தனின் பயத்தை போக்கி உள்ளத்தை குளிர வைக்கும். என்னே கந்த பெருமானின் மகிமை. இனி கந்தன் தருவார் எதிர்காலம்.